வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. ஆகஸ்ட் 2 அன்னைக்கு கூலியோட ஆடியோ லான்ச் நடக்க போகுதுன்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக நம்மளுக்கு வந்திருந்தது. ஆடியோ லான்ச் மட்டும் கிடையாது, அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் ட்ரெய்லர்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரோட 50 இயர்ஸ் ஆஃப் சினிமா கரியரை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஆடியோ லான்ச் அப்போ. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ லான்ச் விஷயத்த வந்து 1st of July அன்னைக்கே சொல்லிட்டேன். அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து நான் லொக்கேஷனோட சொல்லியிருந்தேன் கன்ஃபார்மாக. ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரைலரும் வருதுன்னு சொல்லி அப்போவே நான் கன்ஃபார்ம் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நான் வந்து நிறைய சோர்சஸில் வந்து பார்த்தேன், நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி இது வந்து 100% வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன்னா மேக்ஸிமம் வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிடுவேன். நிறைய சோர்சஸில் வந்திருக்கா, அது வந்து உண்மையாக இருக்குமா, அப்படி உண்மையாக எனக்கு தெரியலன்னா நான் 100% ஷூராக சொல்ல மாட்டேன். ரூமர் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டேன். பட் இந்த வாட்டி ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இது கன்ஃபார்மாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் ஃபியூச்சரில் பண்ணுற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரெடிக்ஷனும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் போட வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வார் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்துருந்தீங்களோ, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் வாட்டோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. டீசரே ஒரு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வார் 2ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்து அந்த லாஸ்ட் ஷாட் வரைக்கும் ஃபைட் சீன்ஸை மட்டும் ப்ளஸ் வந்து ஆக்ஷன்ஸ் ஸ்டன்ஸ் இதை தான் காட்டுறாங்களே கண்டி ஸ்டோரிக்கான வந்து எந்த ஒரு ரிவீலுமே இல்லை. ஸ்டோரி என்னதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சிட்டாங்க. ரொம்ப வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் கூட என்கேஜே ஆகாதது. ஸோ எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸை மட்டுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து திருப்தியாக இல்லை பார்க்கறதுக்கு. ஸோ நார்த் சைடில் வந்து எப்படி வந்து இதை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ரித்திக் ரோஷனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மூவி வந்து பார்க்கலான்னு எனக்கு தோணுது. மற்றபடி வேற எந்த விஷயம் இல்லை. அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் இருக்கிறதுனால மூவி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து இந்த மூவிக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவருக்கு அந்த ரோல்கே ஃபிட் ஆகாத மாதிரி தெரிகிறாரு. ஏன் வந்து இந்த மூவி சூஸ் பண்ணாரு தெரியல. பட் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோன்ற மாதிரி இருக்குது. ரித்திக் ரோஷனுக்காக கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ கூலி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்கா, கூலி கூட வந்து போட்டி போகிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ, 100% நான் ஷூராக சொல்லுவேன். கூலி கூட கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் அந்த மூவி கிடையாது. கூலி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சவுத் இந்தியன் ஸ்டைல் மாஸ் ஃபிலிம். ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. வயலன்ஸில் எந்த குறையும் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் இருக்கும் போது ஸோ கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு, ஸோ அந்த ப்ரெடிக்ஷனு, சரி இதெல்லாம் வந்து எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். புக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சில டேட்டாஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபியூ டேஸில். ஸோ அதுக்கப்புறமா கூலி வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ வாட்டுக்குமே அதை நான் வந்து கம்பேரிசன் பண்ணி நான் போடுவேன். ஸோ அது எப்படி வந்து நீ போட போகிற, சும்மா வந்து சொல்லிவிடுவேன் ஒரு நம்பர்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பக்காவாக வந்து அந்த ஸ்க்ரீன் கவுண்ட்டு எவ்வளோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, கூலிக்கு எவ்வளோ இருக்குது, வார் 2க்கு எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து புக்கிங்கில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எத்தனை டிக்கெட்ஸ் புக்கிங் ஆகிருக்கு, எத்தனை ஆக்குபென்சி இருக்குது. ஸோ வந்து இது எல்லாமே வந்து டோட்டல் பண்ணி அதில் இருக்க டேட்டா வச்சு நிறைய சோர்ஸஸ் கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து வீடியோவே போடுவேன். ஸோ இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி யார்கிட்ட கேட்டாலும் கொஸ்டின் மார்க்கில் தான் சொல்லுவாங்க. எனக்கு இன்னமும் வார் 2வோட ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் வார் 2வோட கலெக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே அந்த செகண்ட் டே தேர்ட் டே இதெல்லாம் வந்து ஹையாக இருக்கும். பட் வந்து ஆஃப்டர் தட் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். கூலி வந்து டாமினேட் பண்ண போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்டோரி லைன்ஸ் அண்ட் வந்து எல்லாமே புதுசாக இருக்க போகுது நம்ம கூலியோடது. ஸோ அந்த ஸ்டார் கேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து நல்லா புல் பண்ண போகுது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண போகுது. இந்த லாங் பீரியடில் வந்து மூவி வந்து ரன் ஆகும். ஸோ 50 டேஸ் கடந்தும் வந்து பெஸ்ட்டாக ஓட போகுது மூவி வந்து. ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப டிலே ஆக போகுது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸ் ஆகும். அதாவது ஃபிலிம் ரிலீஸ் ஆகி 8 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் ஓடிடியில் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து லாங் ரன் வந்து கேரண்டடு. லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லா இன்டர்வியூமே சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் கொடுத்து பார்க்குற காசுக்கு ஒர்த்தாக வந்து இந்த மூவி இருக்க போதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு சீனே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம சேனலில் கூலியோட மூவி பற்றி ரெகுலராக வந்து எல்லா நியூஸஸுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் கூலியோட ஆடியன்ஸ்க்காக எத்தனை பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மிகப்பெரிய கூலியோட நியூஸ் அப்டேட்டோட நான் உங்களை பார்க்குறேன்.